யார் ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க? நானா பேர் சொல்லு. அம்மா அஸ்வினா. வைபோட கம்பேர் பண்ணா நான் தான் இல்லை சார். ஆமா ஆமா கண்டிப்பா. ஓகே. அம்மா தாயே, ஏன் இப்படி எல்லாம் எங்களை சோதிக்கிற? இத்தனை நாளா நீ எங்களுக்கெல்லாம் எவ்வளவு சோதனை எல்லாம் கொடுத்திருக்க. அதெல்லாம் நாங்களும் முறியடிச்சு இன்னைக்கு எங்க வாழ்க்கையை தொடங்குறதுக்காக நான் எக்ஸாம் எழுத போறேன். ஆனா இந்த சமயத்துல நீ இவ்வளவு பெரிய இடி இறக்குனா நான் என்னமா பண்ணுவேன்? இப்படி ஒரு சூழ்நிலையில எப்படிமா நான் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆக முடியும்? வேலு போட்ட விதையை நான் மரமாக்கி அது மூலமா கனி எடுக்க இருக்கிற சமயத்துல எதுக்காக எங்களை இப்படி சோதிக்கிற? உனக்கு என்ன பத்தியும் வேலுவை பத்தியும் நல்லா தெரியும். என்ன தவிர வேற எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டாரு. அவருக்கு ஏன் இந்த வீண் பழி? நந்தினிய கூட பிறந்த தங்கச்சியா தான் பார்த்தாரு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நந்தினி காணாம போன கேஸ்ல சம்மந்தமே இல்லாம வேலுவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அம்மா தாயே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த நாட்டுல பணக்காரங்க தப்பு பண்ணிட்டு ஏழைங்க மேல பழைய போட்டு தப்பிக்க நினைக்கிறாங்க. இதை இந்த சட்டமும் காவல்துறையும் தடுக்காம அவங்களுக்கு துணையா போகுது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு நீதாமா துணை. என்னோட எல்லா கஷ்ட காலத்திலயும் நீதான் என் கூட இருந்து எனக்கு தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுத்திருக்க. அதே மாதிரி இதுலயும் எனக்கு துணையா நீதான் நிக்கணும். வேலுவையும் காணாம போன நந்தினியையும் காப்பாத்தி கொடு. நான் நல்லபடியா எக்ஸாம் எழுதணும். வேலுவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. செய்யாத தப்புக்கு அவர் எத்தனை முறைதான் தண்டனை அனுபவிப்பாரு. நந்தினி எங்க இருந்தாலும் உடனே அவளை என் கண்ணு முன்னாடி கொண்டு வா. அவளுக்கு இந்த கொடூரமான மிருகங்களால எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது. அம்மா தாயே, நான் உன்னை நம்பிதான் வந்திருக்கேன். தயவு செஞ்சு என்னை கைவிட்டுறாத. என்னடி இது? கோவிலுக்கு வந்து சாமி கிட்ட வேணும்னு இப்படி ஒரு குட் நியூஸ். அந்த வேலு போய் எங்கேயும் வசமா மாட்டிக்கிட்டு இருக்கான். ஆமாமா, ஏதோ போலீஸ் அரெஸ்ட்னு சாமி கும்பிட்டு இருக்கான். என்னன்னு போய் பாப்போம் வா. உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா? உன் பொண்ணு வயசு தாண்டா எனக்கு. என்ன போய் தப்பா பாத்துட்டு இருக்க? பொண்ணு வயசா இருந்தா பார்க்க கூடாதா? இங்க பாரு, உன் மேல உள்ள ஆசையை தீர்த்துக்கிட்டு அப்புறம் உன்னை கொன்னுட்டு அந்த பழிய அந்த வேலு மேல போட போறேன். எப்படி? நீ நினைக்கிறது ஒரு நாளும் நடக்காது. நடக்கவும் விட மாட்டேன். நீ யார உள்ள தள்ளணும் நினைக்கிறியோ அவரால நீயும் உனக்கு பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே கம்மி என்ன போறீங்க. நிச்சயம் இது நடக்கதான் போகுது. என்னது? அவனா அவனா எங்களை உள்ள தள்ள போறான்? இங்க பாரு, என்னைக்குமே பணக்காரனுக்கு பாமர அடிமையா தான் இருக்கணும். இந்த உரிமை குரல்லாம் கொடுத்தா இந்த மாதிரி தான் அழிவு கண்டிப்பா நிச்சயம்.